ஓடி ஓடி உழைச்ச பணத்தை பர்ஸில் கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த பணம் வந்து பர்ஸில் தங்கவே மாட்டேங்குது, வேகமாக செலவாகுது, வேகமாக போயிடுது. அது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. என் பர்ஸில் என்னென்ன பொருள் வைக்கணும், என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளும் ஒரு எனர்ஜியோடு இருக்குது. ஆக்சுவலாக பர்ஸும் அதே மாதிரி தான். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஸ் தான். இப்போது ஆம்பளைங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் லேடிஸாக இருந்தால் கையில் வந்து எப்போயும் வந்து பர்ஸோடு வந்து போவாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்ஸை எப்போயுமே வந்து சுத்தமாக வைங்க. கிழிஞ்ச பர்ஸை வந்து எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போது பர்ஸில் வைக்கக்கூடாத 7 பொருட்கள் என்னென்னதை பற்றி நாம் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் பொருள் ஃபோட்டோ. ஃபோட்டோன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, நம்மளுக்கு நெருங்கிய ரிலேட்டிவ் இருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஃபோட்டோ வந்து வச்சுருப்போம். அது உயிரோடு இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லை இறந்தவங்களாக ஒரு ஃபோட்டோ கூட வைப்போம். அந்த மாதிரி எந்த விதமான வந்து ஃபோட்டோ கூட வந்து நீங்கள் பர்ஸில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 2வது பில்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, பர்ஸை வந்து அது ஒரு லாண்ட்ரி பேக் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் தேவையில்லாத பில்லெல்லாம் தூக்கி வைப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஏதோ இப்போ நீங்கள் போகிறீங்க, கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க, ஒரு பில்லு இருக்குன்னா அந்த பில்லை வச்சுக்கிறீங்கன்னா வீட்டுக்கு போனோடனே அந்த பில்லை வந்து தூக்கி போட்டுடணும். 3வது வந்து விசிட்டிங் கார்டு. அடுத்தவங்களோட விசிட்டிங் கார்டை எப்போயுமே வந்து உங்கள் பர்ஸில் வந்து வைக்காதீங்க. உங்கள் விசிட்டிங் கார்டு 1, 2 வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாவி வந்து எப்போயும் வந்து பர்ஸில் வந்து வைக்காதீங்க. 5வது பொருள் மெடிசன். எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பர்ஸ்லேயே வந்து ஒரு பத்திரமா வந்து ஒரு ஓரத்தில் வந்து மெடிசன் வைப்பாங்க. மருந்து வைக்கிறது வந்து எப்போயும் வந்து தவறான விஷயம். எப்போயும் வந்து பர்ஸில் வந்து மருந்து வந்து வைக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேகு போட்டு அதில் வந்து நீங்கள் மருந்து வச்சு கொண்டு போங்க. 6வது பாயிண்ட் என்னென்னா, கிழிஞ்ச ரூபா நோட்டுகள் எப்போயும் வந்து பர்ஸில் வைக்காதீங்க. 7வது பாயிண்ட்டு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது என்னென்னா, கூர்மையான ஆயுதங்கள் வந்து எதுவுமே வந்து உள்ளே வைக்காதீங்க. பர்ஸுன்ற ஒரு இடம் வந்து பணம் வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். எவ்வளோ வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப வந்து எளிமையாக உங்கள் பர்ஸை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு பணத்தை வந்து அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ். திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.